அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டியான மேங்கோ பப்பட் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேங்கோ சீசன்லேயே இந்த மாதிரி பப்படை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணால் இதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ரொம்ப பழமும் இல்லாமல் ரொம்ப காயும் இல்லாமல் நல்லா பழமாகிற ஸ்டேஜில் இருக்கிற மாம்பழம் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் நல்லா பழம் எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும், இல்லை காயில் நீங்கள் போட்டிங்கனாலும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதை குக்கரில் கழுவிட்டு மேலே இருக்க அந்த இதை காம்பை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கோங்க. ஒரு 2 விசில் போல் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். மேலே இருக்க அந்த தோலை நம்ம உரித்து எடுக்க போகிறோம். உள்ளே இருக்க அந்த பல்ப் கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போது மேலே இருக்க தோல் பார்த்திங்கன்னா எப்படி கையால் ஈஸியாக பிச்சு எடுக்க வருதுன்னு பார்த்திங்களா? அந்த மாதிரி அழகாக ஈஸியாக பிச்சு எடுக்க வந்துடும். ஸோ அந்த பல்ப்பெல்லாம் நம்ம தனியாக எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு இதை இது கூட சர்க்கரை ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒரு மாம்பழமும் ஒரு இனிப்பு இருக்கும். ஸோ மேங்கோவில் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை நல்லா இந்த சர்க்கரை இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இடையில கூட சர்க்கரையோட நீங்கள் பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் கட்டி தட்டாமையும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்பப்போ நீங்கள் சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா ஒரு 45 to 1 hour நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி வரும். நீங்கள் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே மட்டும் இருக்கணும். கொஞ்சம் பபுள்ஸ் வரும், வெளியில் தெரிக்கும். அதனால் அப்பப்போ மூடி போட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த சுண்டி வர ஸ்டேஜ் நமக்கு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், ஒரு பெரிய தட்டில் கீ போட்டு நல்லா அதை க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே இந்த மாம்பழம் கலவையை ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தட்டில் எவ்வளோ ஊற்ற முடியுமோ அந்த மாதிரி ஊற்றி நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது வெயிலில் ஒரு 2 நாள் 3 நாள் காஞ்சிச்சுன்னா சூப்பரான மேங்கோ பப்பட் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.